ஹாய்டா ஆமீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஜிம்மினோட எஃப்எஃப் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். மாஃபியா சிவஞ்சோட 8th பார்ட். போன பார்ட் வந்த கமெண்ட் எல்லாம் படித்தேன். எல்லாருமே சூப்பராக பாசிட்டிவாக எனக்காக நிறையா சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் வந்து ஒரு சில பேர் என்னடா இது நம்ம சேனலாக இவ்வளோ சீக்கிரமாக வருது இவ்வளோ சீக்கிரமாக வருதுன்னு எனக்கு கலாய்க்கிறீங்க. நம்மளோட சேனலை நம்மளே வந்து கண்ணை வைக்கக்கூடாதுல்ல. அப்படி வச்சாதான் எனக்கு சீக்கிரம் வராது. சில்லியாக இருந்தாலும் கேட்டுதாகணும். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி பார்க்காத எபிசோடில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துருவாங்க. அப்போ தான் நான் சொல்கிற கதை புரியும். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கதைக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக எங்கே விட்டு போனால் நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருப்பீங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து பார்க்கலாம். நீங்கள் தூக்கத்துலேருந்து மெதுவாக கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா ஜிம்மின்னு உங்களை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கான். அவன் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறான். அவனோட கை உங்கள் மேலே தான் இருக்குது, உங்களோட கையும் அவன் மேலே தான் இருக்குது. நீங்கள் அவன் கைக்குள்ளே தான் அழகாக படுத்துட்டு இருக்கீங்க. 2 பேரும் பார்த்துடவே இல்லை, அப்படியே ஐ டு ஐ பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிம்மின் வேறு அழகாக லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். உங்களுக்கு ரொம்ப ப்ளஷ் ஆகுது. நீங்களும் உங்கள் மேலே இருக்கிற அவன் கையை எடுக்கிறீங்க. எதுவுமே பேசல. நீங்கள் பாட்டு எழுந்து இறங்கி டவல் எடுத்துகிட்டு குளிக்க போயிட்டீங்க. அப்படியே கேஷுவலாக பாத்ரூம்குள்ளே போயிட்டீங்க. கதவை சாத்தினதும் மூஞ்சில் கை வச்சுட்டு வெக்கப்பட்டு சிரிக்கிறீங்க. இந்த சைடு ஜிம்மின் அவன் சீலிங்கை பார்த்துட்டு கை 2த்தையும் தலையில் மடித்து ஒரு காலை மேலே போட்டு அப்படியே ஹாப்பியாக சிரிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்களும் பாத்ரூம்லேருந்து வெளியே வரீங்க. ஜிம்மின் அவன் முன்னாடி வரான். நீங்கள் அவன் கண்ணை பார்க்கக்கூடாதுன்னு போகிறீங்க. ஆனால் அவன் நீங்கள் எந்த சைடில் கால் வைக்கிறீங்களோ அவனும் அதே மாதிரியே வரான். நீங்களும் சேத்துல செஞ்சு ஓரமாக நிற்கிறீங்க. அவனும் உங்களை பார்த்துட்டே பாத்ரூம்க்கு போயிடுறான். நீங்களும் வெளியே வந்துடுறீங்க. நீங்களும் கிச்சனுக்கு போயிட்டு உங்களோட லவ்வோடு அவனுக்கு காஃபி போடுறீங்க. டேம் உங்களை பார்த்துட்டு உங்ககிட்ட வரான். ஓய் என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துக்கிட்ட? நீங்களும் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. சரி எனக்கு டீ 1 நிமிஷம் நான் ஜிம்மினுக்கு காஃபி மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன். வீக்கு செம்ம காண்டாகுது. நீங்களும் காஃபி எடுத்துகிட்டு இப்போ போகிறீங்க. நீங்களும் டோர் ஓப்பன் பண்ணி மெதுவாக பார்க்குறீங்க. ஜிம்மின் கண்ணாடி முன்னாடி தலைவாரிட்டு இருக்கான். நீங்களும் அவனை பார்த்துட்டு ஜிம்மின் காஃபி நீங்களும் வச்சுட்டு அங்கேருந்து போகிறீங்க. அவனும் ஒரு நிமிஷம் டை கட்ட தெரியுமா உனக்கு அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்குறான். நீங்களும் அதுக்கு தெரியுமே, ஏன் எனக்கு கட்டிவிட, ஏன் உங்களுக்கு தெரியாதா? தெரியும், கை அடிபட்டிருக்குல, வலிக்குது உங்களுக்கா, சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையிலேருந்து வாங்குறீங்க. உங்களுக்கு வந்து டை கட்ட தெரியும், பட் ஆனால் சரியான ஞாபகம் இல்லாமல் இப்படி எப்படின்னு மாற்றி பண்ணிகிட்ருக்கிறீங்க. அவனும் சிரிக்கிறான். நீங்களும் அதுக்கு சிரிக்காதீங்க, எனக்கு தெரியும், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஜிமினா உங்களுக்கு இப்படி அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் அவன் சொல்கிறபடி பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் உங்கள் லிப்ஸ் எல்லாம் பைட் பண்ணிட்டு ரொம்ப ஆர்வமாக டை கட்டிகிட்டு இருக்கீங்க. அவன் வந்து உங்களையும் பார்க்குறான், உங்கள் வாயை பார்க்குறான், உங்கள் கண்ணை பார்க்குறான். பார்த்தே அவன் பசியை தீர்த்துக்கிறான். கட்டிட்டேன், அழகாக இருக்குது. டை நான் கிளம்புறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கோட் எடுத்துகிட்டே போயிடுறான். நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. அவன் வாசல் விட்டு தாண்டுறப்போ அவன் ஒரு வாட்டி திரும்பி பார்க்குறாரு. நீங்களும் அவனுக்கு பாய்னு மாதிரி கை கட்டுறீங்க. பக்கா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி. நீங்களும் கிச்சன் ரூமில் சமைச்சிட்டு இருக்கீங்க. இப்போ டேங் வரான். என்ன ஒரே ஜாலியாக இருக்கீங்க போல்? யார் நானா? 2 பேருமே தான். ஏன் இப்படி கேட்குற? பார்த்தாலே தெரியுதாதான். நீங்களும் சிரிச்சுட்டு எதுவும் சொல்லலை. சரிடா, நீ ஏன் இப்போல்லாம் ஆஃபீஸ்க்கே போகிறதில்ல? எனக்கு அங்கே போகவே பிடிக்கல. எப்போ பாரு அங்கே போனாலும் திட்டிகிட்டே இருக்கிறான். யார் ஜிம்மினா? ஆமாம், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா. நானும் ஸ்டார்டிங்கில் அவரை கெட்டவர்னு தான் நினச்சேன். ஆனால் கொஞ்சம் நல்லவர் தான். நல்லவரா? சரி, உங்கள் அப்பா அண்ணா கிட்ட பேசியா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேற்று ஜிம்மினை எங்கே கூப்பிட்டு போனான் தெரியுமா? வெளியே போனீங்களா? இங்கே கொஞ்ச நேரம் அப்படியே அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு வெளியே சாப்பிட்டுட்டு வந்தோம். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் அவங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன், எங்கள் அண்ணனையும் அண்ணியும் பார்க்கணுன்ட்டு. அதனால் என்ன எங்கள் அண்ணன் வீட்டுக்கு கூப்பிட்டு போனார். பிரியாங்க செம்மையாக ஷாக் ஆகுறான். உண்மையில இவன் சொல்கிற, சத்தியமாக நானும் இப்படி தான் ஷாக் ஆனேன். நான் உள்ளே போய் பேசிட்டு வர வரைக்கும் அவன் எனக்காக வெளியே வெயிட் பண்ணான். ஏய் லூஸ் ஆடி, நீனு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு, எஸ்கேப் ஆக வேண்டியது தானே. நான் ஏன் எஸ்கேப் ஆகணும்? ஷோ கடவுளே, அப்போ உனக்கு இந்த வீட்டிலேருந்து போகவே வேணாமா? எனக்கு போகணுன்னு தோணலையே. அப்போ வாழ்க்கை பூரா இவனுக்கு அடிமையாகவே இருந்துருவியா? அடிமை மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலையே. சத்தியமாக உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜிம்மினோட இங்கே எப்படி கூட்டு வந்தானே மறந்துட்டியா? உங்கள் அப்பாவை பழி வாங்கிறதுக்காக இங்கே உன்னை கூட்டு வந்திருக்கான். எப்படியோ இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் அப்பா அவன் கொண்டுருவான். பண்ண மாட்டான்னு நினைக்காது, உனக்கு அவனை பற்றி தெரியாது. நீங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் அப்படி பண்ண மாட்டார், நான் எதாவது சொல்லி அவரை மாற்றிடுவேன். எப்படி நேற்று வந்து உனக்காக உங்கள் அப்பா அம்மாவை கொலை பண்ணவனா சும்மா விட்டுருவேனா? அவங்க அப்பா அம்மாவை கொலை நாள் வரைக்கும் தான் உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? நீங்களும் அவனை பார்த்துட்டு என்னாச்சு? கொலை பண்ண ஸ்பாட்டில் அப்போவே ஜிம்மினோட அப்பா இறந்துட்டார். ஆனால் ஜிம்மினோட அம்மாவுக்கு உயிர் இருந்துச்சு. அப்போ இருந்த டைமில் அவங்கள ஹாஸ்பிட்டலும் கூட்டு போக முடியல. அதுவும் இல்லாமல் அது அவங்களுக்கு சேஃபும் கிடையாது. இந்த மாதிரி ஆனோடனே ஜிம்மின் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னான். என் அப்பா அம்மா, மற்ற மெம்பர்ஸோட அப்பா அம்மா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வீட்டுக்கு போனோம். அப்போது ஜிம்மின் அவங்க அம்மா பக்கத்தில் நின்று அழுதுட்டு இருந்தான். அப்போ டாக்டர் சொன்னார், இவங்க ஒரு 2-3 மந்த்ஸோடு தான் உயிரோடு இருப்பாங்க, அதுக்கப்புறம் இறந்துருவாங்கன்னு. இந்த 2-3 மந்த்ஸில் அவங்க அம்மா கஷ்டப்பட்டது, அவங்களோட வலி, இதெல்லாம் அவன் பக்கத்துலேயே இருந்து பார்த்துருக்கான். மேத்யூ கூட அதை விவரம் தெரியாத பையன்னு சொல்லலாம். ஆனால் ஜிம்மினுக்கு எல்லாமே தெரியும்.
ஜிமினோட அம்மா வலி தாங்க முடியாமல் என்னை நீங்களே கொன்றுங்கன்னு சொல்லி அவ்வளோ நைட்ஸ் அழுதுருக்காங்க. அவங்க கடைசி நாள் சாகுறப்போ ஜிமின் கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, இந்த நிலைமைக்கு நம்மளை ஆளாக்குனவங்கள சும்மா விடக்கூடாது, கண்டிப்பாக கொல்லணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாங்க. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் ஜிமினோட பெரியப்பா சித்தப்பாலாம் இந்த வீடை வந்து வாங்கிட்டாங்க. எங்கள் அப்பா அம்மாலாம் எத்தனையோ வாட்டி சொன்னாங்க நீ எங்கள் கூட வந்துடுடான்னு. ஆனால் ஜிமின் யார் பேச்சும் கேட்கல. அவன் தனியாக வாழ்ந்தான். மேத்யூவுமே ஜிமின் தான் பார்த்துக்கிட்டான். வளர்ந்ததுக்கப்புறம் இந்த வீட்டை யார் அவன் கையிலேருந்து வாங்கினாங்களோ அவங்க எல்லாரையுமே கொன்னுட்டு இந்த வீடை திருப்பி அவனே வாங்கிட்டான். நீங்கள் இதெல்லாம் கேட்கும்போது உங்கள் கை காலெலாம் ஆடுது, கண்ணெல்லாம் ரெட் ஆகி அழுவுறீங்க. டேங்க உங்களை பார்த்துட்டு, ஏன் வயன் நீ அழுவாத, இதெல்லாம் உன்னை பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லலை. ஜிமின் அவன் லைஃப்பில் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கான். அது எல்லாமே காரணம் உங்கள் அப்பா தான். அதனால் உங்கள் அப்பாவை சும்மா விடுவான்னு எனக்கு தோணலை. அதனால தான் சொன்னேன். நீங்கள் அவங்ககிட்ட எதுவும் பேசாமல் அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடுறீங்க. எங்கள் அப்பா கொல்லலை, எங்கள் அப்பா யாரையுமே கொல்லலை. எங்கள் அப்பாவுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். ஆனால் ஜிமின் அவர்கிட்ட எத்தனை வாட்டியும் சொல்லி அவர் கேட்கல. அப்படி கேட்டு தான் 2 நாள் பேசாமல் இருந்தோம். ஆனால் அவர் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு கூப்பிட்டு போனார். அவருக்கு கோவம் இல்லை. பேசாமல் இன்றைக்கி கேட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே உட்காடுறீங்க. இப்போ நைட்டாவது ஜிமின் வரான். ஜிமின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். நீங்கள் சோஃபாவில் உட்காந்துட்ருக்கீங்க. அவனும் உங்களை பார்த்துட்டு, என்ன மத்தியானத்துலேருந்து எதுவும் சாப்பிடலையா ஜெஹோப் சொன்னார், என்னாச்சு? நீங்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கீங்க. அவனும் அதுக்கு ஷோ வயன் எனக்கு ஏற்கனவே டென்ஷனாக இருக்குது வயன், நானே விடு, ஃபஸ்ட்டு போய் சாப்பிடு போ. சரி இந்த ஃபோன் இங்கே வைக்கிறேன், எவனாவது ஃபோன் பண்ணான்னா எடுக்காத, எனக்கு தலை வலிக்குது, கொஞ்ச நேரம் தூங்குறேன். நீங்கள் எதுவுமே பேசலை. அவனும் உங்களை பார்க்குறான். ஏய் உன்கிட்ட தான் பேசுகிறேன், கேட்குதா இல்லையா உனக்கு? நீங்கள் சைலண்ட்டாக தான் நிற்கிறீங்க. வயன் உன்கிட்ட தான் பேசுகிறேன். என்னை கொன்னுடுங்க. என்ன? எங்கள் அப்பாவை கொல்றதா இருந்தால் என்னையும் கொன்றுங்க. என்ன லூஸா நீ? நீங்கள் தானே சொன்னீங்க கண்டிப்பாக எங்கள் அப்பாவை கொன்றுவீங்கன்னு. எங்கள் அப்பா இல்லைன்னா நான் இருக்க முடியாது. அவர் கொல்றதா இருந்தால் என்னையும் சேர்த்து கொன்றுங்கன்னு சொல்கிறேன். முடியாது. அப்போ எங்கள் அப்பாவையும் விட்டுருங்க. ஏய் திருப்பி ஆரம்பிக்க. உனக்கு எப்போயாவது அப்பப்போ இந்த மாதிரி தோணிகிட்ருக்குமா? என்கிட்ட எதுவும் பேசாத, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து நான் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். நீங்களும் அவன் கையை பிடிக்கிறீங்க. எங்கள் அப்பா மேலே இருக்கிறக்கும் என் மேலேயும் தானே இருக்கும். என்னை ஃபஸ்ட்டு கொண்டுட்டு அப்புறம் அவரை கொள்ளுங்க. ஜிமின் அவன் கையை வேகமாக உதறிட்டு உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறான், எனக்கு நீ வேற அவன் வேற. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? எப்படி என் அப்பாவை ஏன் முன்னாடி அவன் இவன் சொல்லுவீங்க? சொல்லுவேன், நான் அப்படி தான் சொல்லுவேன். இன்னும் அவனை கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுவேன். ஜிமின் அவர் எந்த தப்பு. ஏய் மூடு, தோட நிறுத்திக்கோ. உன் அப்பா உனக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம். அவன் இந்த உலகத்துக்கு கிரிமினல் ஃப்ராடு. பணத்துக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். இந்த 15 வயசில் எங்கள் அப்பா அம்மா மட்டும்தான் அவன் கொன்னான்னு நினச்சேன். வளர தான் அவனை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். சின்ன குழந்தைங்கலேருந்து வயசானவன் வரைக்கும் உங்கள் அப்பா கொண்டிருக்கான். இவன் இப்படி சொல்ல நீங்கள் செம்மையாக அழுவுறீங்க. சும்மா உங்களுக்கு தோன்றதை வாய்க்கு வரதெல்லாம் சொல்லாதீங்க. எங்கள் அப்பா தான் கொண்டாருன்னு என்ன எவிடன்ஸ் இருக்குது? தோ நிற்கிறேனே உன் முன்னாடி, நான் தான். அன்னைக்கு அவனை பார்த்தது எனக்கு அப்படியே நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் அப்பா இல்லை, அது எங்கள் அப்பா கொண்டிருக்க மாட்டார். ஏய் பைத்தியம் மாதிரி சொன்னதே திருப்பி சொல்லிகிட்டு இருக்காத. நீ அழுகிறதுனால திருப்பி சொல்கிறதுனாலே உங்கள் அப்பா கொலைகாரன் இல்லைன்னு கிடையாது. உங்கள் அப்பா எந்த அளவுக்கு காசு வெறியன்னு தெரியுமா? உன்னை 100 கோடி வாங்குறேன்னு சொல்லி கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன்னை என்கிட்ட அமுச்சு வச்சுருக்கோம். நீங்களும் கோவத்தில் அழுதுட்டு உங்கள் செஸ்ட்டை பிடிச்சி தள்ளி விடுறீங்க. எங்கள் அப்பா கொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே அவனை அடிச்சிட்ருக்கீங்க. அவனும் உங்கள் கையை பிடிக்கிறான். அவன் தான் கொன்னான். இதனால் உங்ககிட்ட ப்ரூவ் பண்ண முடியும். ப்ரூவ்லாம் உங்களால் பண்ண முடியாது, ஏன்னா அவர் அதை பண்ணலை. ஆஹா, நீ என்னை விட உங்கள் அப்பாவை ரொம்ப நம்புகிற. நீங்களும் கண்ணை பார்க்குறீங்க, அவனும் உங்களை பார்க்குறான். நேரில் பார்த்தவன் நான் சொன்னதை நீ நம்பலை. உங்கள் அப்பா அவன் தானே கொன்னா? அவன் வாயிலேருந்தே வந்துச்சுன்னா நம்புவலை நீ? நான் எங்கள் அப்பா கிட்ட முன்னாடி கேட்டேன், எங்கள் அப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னாரு. நீ வேறு அவன் போய் சொல்கிறான்டி. அவன் இவனு சொல்லாதீங்க. வயன் சத்தியமாக வெறுப்பேற்றிட்டுருக்கு. அவன் கொண்டதை நேரடியாக பார்த்துருக்கேன்னு சொல்கிறேன், போய் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நீ இப்படி இருப்ப நினச்சி கூட பார்க்கல. சரி நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் அப்பா கொன்னான்னு வச்சுக்கோங்கலாம் இல்லை, அவன் தான் கொன்னான். நான் சொல்கிறத கேளுங்க. அதுக்கு நீங்கள் அவரை கொண்டு தான் உங்கள் பழைய தீர்த்துக்க முடியுமா? ஆமாம், எங்கள் அப்பா அம்மா 2 பேரையுமே கொன்னான். எப்படி சும்மா இருக்கு சொல்கிற? உன் அப்பாவை கொல்றேன்னு சொன்னதுக்கே உனக்கு இப்படி இருக்குண்ணா யோசிச்சுப்பார். என்னமோ அவர் இத்தனை கொலை பண்ணியிருக்காருன்னு சொன்னீங்களே, நீங்கள் நல்லவரா? நான் இங்கே வந்து 3ஆவது நாள் என்ன ஆச்சு ஞாபகம் இருக்கா? ஒரு பொண்ணு உங்கள் வீட்டில் ஸ்பையாக இருந்தான்னு சொல்லிட்டு அவளை கொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? அதுவும் நீங்கள் பண்ணலை, என்ன பண்ண வச்சிங்க? என்ன இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க.
நான் எதையும் மறக்க மாட்டேன் ஜிமின். அப்படியே ஐ டு ஐ வச்சு சொல்கிறீங்க. இப்படி நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னதும் அவனுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் அவனை விட்டு போயிடுவீங்களோன்னு ஃபர்ஸ்ட் தாட் அவனுக்கு இதான் வந்துச்சு. ஆனால் செகண்ட் தாட் டக்குன்னு அவங்க அப்பா அம்மா இறந்த அந்த இன்சிடெண்ட்டே அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. அவன் கண்ணு கலங்கி எப்படி ரெட்டாகிடுச்சு கோவத்தில். இதை பார், இதான் ஃபைனல். இன்னொரு வாட்டி நீ இந்த கேள்வி என்கிட்ட கேட்கக்கூடாது. கண்டிப்பாக என்றைக்கா இருந்தாலும் உங்கள் அப்பாவை நான் கொல்லுவேன். அவன் ஏன் கையால் தான் சாவான் அப்படின்னு ஒரு கோபம் வெறியோடு சொல்கிறான். இதை நான் யாருக்காகவும் மாற்ற மாட்டேன், ஈவன் உனக்காக கூட அப்படின்னு அவன் கோபமாக சொல்லிட்டு வெளியே போகிறான். பட் டோரை சாத்தத்துக்குள்ளேயே நீங்கள் சொல்கிறீங்க, அப்போது நான் உங்களை விட்டு போயிடுவேன். அவனும் உங்களை திரும்பி பார்த்துட்டு உன்னை எப்படி என் கூட இருக்க வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சவுண்டாக டோரை சாத்திடுறான். நீங்கள் வந்து கதறி கதறி அழுவுறீங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு உங்கள் அப்பாவையும் விடக்கூடாது, ஜிமினையும் விடக்கூடாது. பிகாஸ் உங்களுக்கு 2 பேருமே முக்கியம். நீங்கள் 2 பேரும் இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் எவ்வளவோ சண்டை போட்டிருக்கீங்க. அவன் உங்களை எவ்வளவோ திட்டியிருக்கான். அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியல. பட் அவன் இன்றைக்கி உங்ககிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசினதும், உங்களுக்கு கோவமாக ஹாஷான வேர்ட்ஸில் பேசி திட்டினதும் உங்களுக்கு ரொம்ப வலிக்குது சார். நீங்கள் இதே நினச்சிட்ருக்கீங்க. மணி வந்து மிட்நைட் 2 ஆகிடுச்சு. நீங்கள் உங்கள் டியர்ஸ் எல்லாம் தொடச்சிட்டு ஹாலுக்கு போகிறீங்க. ஒரே இருட்டாக இருந்துச்சு. நீங்களும் லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி பார்த்தீங்க. பட் வந்து யாருமே இல்லை. ஜங்குக் மட்டும் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கியிருக்கிறான் சோஃபாலேயே. நீங்களும் லேப்டாப்பை மூடிட்டு ஜங்குக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக மாதிரி பில்லோ வைக்கிறீங்க. அவனும் தூக்கத்துலேருந்து எழுந்துடுறான். நீங்களும் சாரி ஜங்குக், உன்னை எழுப்பணும்னு பண்ணலை. இல்லை, நீ படுத்திருந்ததை பார்த்தா கழுத்து வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால தான். ரொம்ப நன்றி உங்கள் அக்கறைக்கு அப்படின்னு தூக்கத்துலேயே சிரிச்சிட்டே சொல்கிறான். நீங்களும் சரி ஜிமினை பார்த்தியா? ஜிமின் அவன் உங்கள் கூட தானே இருந்தான். இல்லை, அவர் வெளியே எங்கேயோ போனார், எனக்கு எதுவும் தெரியலையே அப்படின் மாதிரி அவன் சொல்கிறான். நீங்களும் சரி ஓகே நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின் மாதிரி சொல்கிறீங்க. அவனும் உள்ளே போயிடுறான். ஐயோ, இவ்வளோ டைம் ஆகியும் வீட்டுக்கு வரலையே, ஏற்கனவே டயர்டாக இருக்குது, டென்ஷனாக இருக்குன்னு தான் ரெஸ்ட் எடுக்க வந்தார். ஆனால் நான் தான் பாவம் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் ஃபீல் பண்ணி எடுத்துகிட்ருக்கீங்க. இப்போ உங்கள் ஷோல்டரில் யாரோ டேப் பண்ணுறாங்க. நீங்களும் திரும்புறீங்க. பார்த்தா டேக்கு. நீங்களும் அவனை பார்த்துட்டு தூங்கலையா நீ? தூங்கிட்டு தான் இருந்தேன். ஜங்குக்கு நீ கீழே இருக்குன்னு சொன்னால் அதான் வந்தேன். என்னாச்சு? டேக், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. மணி 2 ஆகிடுச்சு. ஜிமின் இன்னும் வீட்டுக்கு வரல. அப்போவே வந்தானே அவன். வந்தார், பட் ஆனால் என்ன 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு. இதுக்கு பயந்துட்டு அழுதுட்டுருக்க? அவன் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது, அவன் மாஃபியா. அவனுக்கு தெரியும் அவனை எப்படி சேஃபாக பார்த்துக்கணுன்னு. சரியா, நீ அதை பற்றி யோசிக்காமல் போய் என்னமோ ரியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி புருஷன் வர வரைக்கும் பொண்டாட்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். போடி போய் தூங்குடி, லூஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்க. இல்லை டேக், நீ ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பாரு. வயன் போய் தூங்குன்னு சொல்லிட்டேன். டேக், எனக்காக ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ். ஸோ இப்போ டேயாவும் ஃபோன் பண்ணுறான். ரிங் போயிட்டு உடனே அட்டன் ஆகிட்டு உடனே கட் ஆகிடுச்சு. அவன் திருப்பியும் ஃபோன் பண்ணுறான். ஃபோன் கட் ஆகுது. நீயே பாரு, ஃபோன் கட் ஆகுது. டேவும் ப்ளீஸ் லாஸ்ட்டாக எனக்காக ஒரு வாட்டி பண்ணு. அவனும் இப்போ ஃபோன் பண்ணுறான். பட் ஆனால் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. சுவிட்ச் ஆஃப் ஆமா போதுமா? உண்மையில செம்ம காண்டில் இருக்கான் போல். என்ன சொன்னேன்? ஆக்சுவலி அவன் வந்து தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறான். நீங்களும் அவன்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. நான் தான் சொன்னேன்ல, ஜிமின் அவனோட ரிவெஞ்ச் எதுக்காகவும் விட மாட்டான். உனக்காக விடுறதுக்கு அவன் என்ன உன்னை லவ் பண்ணுறானா என்ன? இப்போ இதை பற்றி யோசிக்காமல் போய் தூங்கு. அவன் என்ன உன்னை லவ் பண்ணுறானா என்ன? அது வந்து உங்கள் மைண்டில் ரிப்பீட்டடாக ஓடிட்டுருக்கு. நீங்கள் அதை யோசிச்சுட்டே வந்து ரூமுக்கு போகிறீங்க. டோரை சாத்திட்டு அப்படியே கீழே உட்காந்து அழுகுறீங்க. நீங்கள் போதையில் ஃபஸ்ட் டைம் அவன் கூட பெட்டில் தூங்கினது, தெரியாமல் தூங்கினது, அவனை கட்டி பிடிச்சது, அவன் கையை பிடிச்சது, அவன் கண்ணை பார்த்தது, இது எல்லாமே உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. நீங்கள் நல்லா அழுகுறீங்க. நீ எனக்கு எவ்வளோ கெட்டது பண்ணியிருந்தாலுமே உன்னை பார்க்கும்போது நீ எனக்கு கொடுத்த அழகான மெமரிஸ் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏதோ ஒரு கோபத்துலேயும் வேதனையிலையும் உங்ககிட்ட சண்டை போட்டேன். ஆனால் இப்போ நீங்கள் இங்கே இல்லை. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு எது சரி, எது தப்பு, எது உண்மை, எது போய் எதுவுமே தெரியல. நான் பிளைண்டாக நம்புறது உங்களையும் எங்கள் அப்பாவை மட்டும்தான். ஐம் சாரி ஜிமின், என்னால் உங்கள் பையனை புரிஞ்சுக்க முடியுது. பட் என்னால் என்ன பண்ண முடியும்? ப்ளீஸ் ஜிமின், இப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் வாங்க. எனக்கு உங்களை கட்டி பிடிச்சி அழணும் போல இருக்கு. சாரி கேட்கணும்னு தோணுது. லவ் யூ சொல்லணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறீங்க. நீங்கள் இப்போ ஒத்துக்கிட்டீங்க நீங்கள் ஜிமினை லவ் பண்ணுறீங்கன்னு. சண்டை போடுறப்போ உங்கள் பக்கத்தில் தான் இருக்கான்னு தெரிஞ்சு நீங்கள் அவனை விட்டு போயிடுவீங்க அப்படி இப்படிலாம் சொல்லிட்டீங்க. பட் ஆனால் இப்போது அவன் உங்கள் பக்கத்தில் இல்லாதப்போ அதை உங்களால் ஏற்றுக்கவே முடியல. அவன் நாளைக்கு வந்துடுவான்னு உங்களுக்கு தெரியுது. ஆனால் இந்த டைமில் இப்போது உங்களுக்கு அவன் வேணும். அவனை நினச்சி அவனை மிஸ் பண்ணி அவன் தலைக்காணியை ஹக் பண்ணிட்டு தூங்குறீங்க.
இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது, நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க, டைம் வந்து 10 ஆகுது. ஒரு ஸ்ட்ராங்கான கை உங்கள் ஹிப்பில் இருக்குது. நீங்களும் கையை பார்த்துட்டு திரும்பி பார்க்குறீங்க, ஜிமின் தூங்கிட்டுருக்கான். நீங்கள் அவனை பார்த்த மாதிரி படுத்துட்டு ஜிமின் ஜிமின் ஒரு கண்ணை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறான். என்ன மிஸ் பண்ணியா? நான் ஏன் உங்களை மிஸ் பண்ணணும்? அதுதான் நானும் கேட்குறேன், நீ ஏன் என்ன மிஸ் பண்ணணும்? லூஸா நீங்கள்? யார்? நானும். ஜிமின் சாரி. எதுக்கு? இல்லை, நான் தான் தேவையில்லாமல் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி வச்சேன். பாவம், நீங்களே ரொம்ப டயர்டாகி ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தீங்க, அது கூட நான் புரிஞ்சுக்காம நான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையில் அடிச்சுக்கிறீங்க. அவனும் கையை பிடிச்சிட்டு, ஏய் லூஸா நீ? நான் அவனை பார்த்தாலே என் டென்ஷன்லாம் போயிடும், நீ சிரித்தாலே என் டயர்ட்னஸ்லாம் போயிடும். நீங்கள் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு க்யூட்டாக சிரிக்கிறீங்க. அவனும் அவனோட ஹெட்டை வச்சு உங்கள் ஹெட்டில் எப்படி அடிக்கிறான் க்யூட்டாக. ஐ மீன் 4 ஹெட்டு. இப்போ என்ன உங்கள் அப்பாவை கொல்லக்கூடாது அவ்வளோதானே? நான் உங்கள் அப்பாவை கொல்லலை. நீங்கள் செம்மையாக ஷாக் ஆகுறீங்க. உண்மையிலையா சொல்கிறீங்க? ஆமாம், உண்மையாக தான் சொல்கிறேன். எனக்கு நீ ஒருத்தி போதும், நீ என் கூட இருந்தாலே போதும், எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். அவன் அப்படி சொன்னதும் நீங்கள் அழுதுகிட்டே அவனை ஹக் பண்ணுறீங்க. அவனும் உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். இப்போ தான் நீங்கள் உண்மையாலே எழுந்துக்கிறீங்க. ஐ மீன் நீங்கள் இவ்வளோ நேரம் கண்டதெல்லாம் கனவு. நீங்களாம் அடிச்சு பிடிச்சி எழுந்த டைமை பார்க்குறீங்க. பெட்ஷீட்டெல்லாம் வேகமாக உதறிட்டு ஃபுல்லாக தேடுறீங்க ரூமில். ஆனால் ஜிமின் இன்னும் வரல. டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஹாலில் போய் பார்க்குறீங்க. எல்லோரும் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. டேயாங் மட்டும் கிளம்பாமல் இங்கங்கன்னு சுற்றிட்டு இருந்தான். எல்லா மெம்பர்ஸும் கிளம்பிடுறாங்க. நீங்களும் டேயாங்கிட்ட போயிட்டு ஜிமின் இன்னும் வரலையா? எப்பா சாமி, வரலம்மா, இன்னும் வந்து அவன் மடியில் உட்கார சொல்கிறேன், போதுமா? டேயாங், நீ சீரியஸ்னஸ் புரியாமல் விளையாடிட்டுருக்கு. நேற்று நைட்டும் வரல, இப்போ காலையில் இன்னமும் வரலன்னா எங்கே போயிருப்பாரு? எனக்கு டைம் ஆக ஆக பயமாக இருக்குது. நீ அவருக்கு ஃபோன் பண்ணி பாரு. அவனும் 4-5 வாட்டி ஃபோன் பண்ணுறான். ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல? டேங்க, அப்போ எங்கே போயிருப்பாரு? பையன், எனக்கு ஒன்றுமே புரியல. நீ ஏன் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு பயப்படுற? எனக்கு என்னன்னு தெரில, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு செஸ்ட்டில் கை வச்சு அழுவுறீங்க. அவனும் உங்களை பார்த்துட்டு, சரி நீ அழுவாத, நீ ப்ளீஸ் அழுவாத ப்ளீஸ். சரி இரு, நான் மெம்பர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி தேட சொல்கிறேன். நீங்கள் தலையில் கை வச்சுட்டு சோஃபாவில் உட்காந்துட்ருக்கீங்க. டேயாங் வந்து உங்கள் முன்னாடி தான் நடந்துட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கான். ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். கார் அங்கே இருக்கா? நீங்கள் அட்ரஸ் சொன்னீங்கன்னா நான் எழுதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு மெம்பர் அட்ரஸ் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் வந்து நடுவில் கால் வந்துக்கிட்டே இருக்குது. அவனும் கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நடுவில் சவுண்டு வரதுனால அட்ரஸ் சரியாக கேட்கல. அவனும் கோவத்தில், நீங்கள் வந்து அமுச்சு விட்ருங்க எனக்கு அட்ரஸ், நான் உங்களுக்கு அப்புறம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறான். அவனும் வந்த ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு, ஃபோனை கட் பண்ணிட்ட தெரியாதா? மச்சான், நான் ஜிமின் பேசுகிறேன். ஜிமின், எங்கடா இருக்க? என்னாச்சு? நேற்று நைட்டு பையனோட அப்பா என்ன ட்ராப் பண்ணிட்டான். நேற்று நைட்டு நீ ஃபோன் பண்ணுறப்ப ஃபோன் என் கையில் இருந்துச்சு, ஆனால் அதுக்குள்ளேயே அவனுங்க வந்துட்டானுங்க. ஜிமின், உனக்கு ஒன்றும் ஆகலையே? அது என்ன டோஸ்ன்னு தெரில, ஒரு மாதிரியாக இருக்குது. நீ சீக்கிரம் இந்த ஃபோனோட ஜிபிஎஸை ட்ராக் பண்ணி என்னை கண்டுபிடி. சரி, உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் எப்படியாவது அங்கே வந்துடுறேன் அப்படின்னு மாதிரி பயந்துட்டு சொல்கிறான். நீங்களும் பயத்தில் அழுதுகிட்டே, அங்கே ஜிமின் லைனில் என்னாச்சு? ஜிமின் எங்கே இருக்கீங்க? என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க. இப்போ ஜிமின் அதுக்கு பையன் எங்கள் பக்கத்துலேயே இருக்கா? நீங்கள் அவனுக்காக இங்கே கத்திட்டு இருக்கீங்க. அவனுக்கு எல்லாமே அது நல்லா கேட்குது. அப்படியே நான் சொல்கிறத கேளு, இங்கே நிறைய பேர் இருக்கானுங்க, நீ மட்டும் இங்கே தனியாக வர முடியாது. அதுவும் பையனை இங்கே கூப்பிட்டு வந்துடாத. அவளோட அப்பாவும் இங்கே தான் இருக்கான். நீ கண்ணை எடுத்துகிட்டு மெம்பர்ஸை கூப்பிட்டு சீக்கிரம் இங்கே வந்துடு. இன்றைக்கி தான் அவனோட கடைசி நாள். நீங்கள் கிட்ட அவங்க ஃபோனை கொடு, நான் அவர்கிட்ட பேசணும். இப்போ சொல்கிறான். அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கான், நீ ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடுங்குறீங்க. நீங்கள் கரெக்டாக ஃபோனை வாங்கி காதில் வைக்கிறப்போ ஜிமின் வழியில் கத்துறான். இப்போ அப்படியே ஃபோனும் கட் ஆகுது. அப்படியே சில மாதிரி நிற்கிறீங்க. அவனுங்களை பார்த்துட்டு, பையன் என்னாச்சு சொல்லு. ஜிமின் வழியில் கத்துறான். ஐயோ கடவுளே, எனக்கு பயமாக இருக்கு. நீ வீடு லாக் பண்ணிட்டு பத்திரமா இரு, நான் போயிட்டு வரேன். நானும் வரேன். வேண்டாம், சொல்கிறத கேளு ப்ளீஸ். நானும் வரேன். வேண்டான்ட்டு ப்ளீஸ். இப்போ நீங்களும் டேக்கும் காரில் போகிறீங்க. வந்து ஃபோன் பண்ணி எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். நான் லொக்கேஷன் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், எல்லாம் 2 நிமிஷத்தில் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறான். என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் எத்தான் ஆச்சு, அந்த ஆளை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் பேசிகிட்டு இருக்கான். நீங்களும் பார்க்குறீங்க. உங்களை பார்க்குறா. அப்போ தான் அவனுக்கு ரிலைஸ் ஆகுது அது உங்கள் அப்பான்னு. அவனும் எதுவும் பேசாமல் இப்போ அமைதியாக அந்த இடத்துக்கு போகிறாங்க. நீங்களும் இறங்கி அந்த இடத்த பார்க்குறீங்க. அது எதுவும் முழுசாக கட்டாது அந்த பில்டிங் அந்த மாதிரி. உங்ககிட்ட வந்துட்டு, இப்போ எது காரை விட்டு இறங்குன மாதிரி எதை காருக்குள்ளே போ, எனக்கு கொஞ்சம் மீனை பார்க்கணும், நானும் வரேன். இந்த பேர் எங்களால் ஒருத்தரை தான் காப்பாற்ற முடியும், சரியா? 2 பேரை ஒரே டைமில் காப்பாற்ற முடியாது, உள்ளே போ. இல்லை, எனக்கு ஜிமினை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். பேசுகிறதே காதில் பார்க்காம நீங்கள் பாட்டு உள்ளே போயிடுறீங்க. இப்போ அவனும் உங்கள் பின்னாடியே வரான். நீங்கள் அப்படியே ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுறீங்க. இப்போ உங்கள் பின்னாடி நிற்கிறான். அப்பா
என்ன பண்ணுறீங்க? உங்கள் வாய்ஸை கேட்டதும் உங்கள் அப்பா திரும்பி பார்க்குறாரு. ஆக்சுவலி உங்கள் அப்பாவோட மெம்பர்ஸ் எல்லாரும் எடுத்து ஜிமினை சேரில் கட்டி வச்சுருக்காங்க. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. நீங்கள் அப்படியே அவர் கையை பார்க்குறீங்க. அவரோட கையில் பெரிய ராடு இருக்கு. வாய் நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு வராரு. நீங்களும் அவர் கையை உதறி விட்டு கட்டு அவுத்து விடுங்கப்பா. பையன் நீ என்ன பைத்தியமா? இத்தனை நாள் அவன் தானே உன்னை டார்ச்சர் பண்ணா? எவ்வளோ கஷ்டப்பட்டு இவனை பிடிச்சும் தெரியுமா உன்னை காப்பாற்றுறதுக்காக? நீ என்னென்ன ஈஸியாக கட் அவுத்து விடுன்ற? அப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அவர் இல்லை. பையன் அவன் உன்கிட்ட நடிச்சு உன்னை என்கிட்டேருந்து பிரிக்க நினச்சான். நீங்கள் அவர் சொல்கிறது எதையும் காதில் வாங்கிக்காம அப்பா கட் அவுத்து விடுங்கப்பா. ஜிமின் அதுக்கு சிரிச்சுட்டு உங்கள் அப்பா கட்டெல்லாம் அவுத்து விட மாட்டான். அவனுக்கு பயம். அவன் கட் அவுத்து விட்டானா அவனை நான் கொன்றுவேன்னு. உங்கள் அப்பா அவனை பார்த்து முறைச்சிட்டு அந்த ராடை கீழே போட்டு நீ வா வயன் நம்ம போகலாம். அப்பா வா. நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. அவன் ஃபோர்ஹெட்டு வாய் அப்படியே அந்த ரசத்தோடய உங்களை பார்க்குறான். இப்போ அப்படியே இந்த பாட்டு முடியுது. நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எது பிடிச்ச சீன் அளவுக்கு லவ் சீன்ஸ்லாம் இல்லை, எதுவுமே இல்லை. கடந்து வந்த அந்த 3 எபிசோடும் ஒரே ரொமான்ஸாக இருந்த காரணமாக அட்லீஸ்ட் ஒரு பாட்டாவது சீரியஸாக இருக்கணும்ல, அதுதான் இந்த பாட்டு. ஆமாம், இது என்ன பாட்டு? 8th பார்ட். ரொமான்ஸ் சீன் அவ்வளோவா இல்லைனாலும் நீங்கள் சொல்லி தான் ஆகணும் பிடிச்ச சீன் என்னென்னு. கதை வேறு முடிய போகுது. இன்னும் 3-4 எபிசோடில் நான் முடிச்சிடுவேன். இது நல்லா இருக்குமா இல்லைன்னு கமெண்ட்டில் நீங்கள் பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லாமல் நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும்னு ஒரு கெஸ்ஸு சொல்லுங்களேன். யார் கரெக்டாக கெஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஓகே டார்மிஸ், இந்த பார்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் பார்ட்டில் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது கதை போட்டு உங்களுக்காக போடுறேன். லவ் யூ பாய். நான் கிளம்புறேன்.